ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மருதாணி பூ வச்சு தான் நான் ஒரு பரிகாரம் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் மருதாணி பூ கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து நான் சாமி செல்ஃபில் வச்சுட்டேன். சாமி செல்ஃபில் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது வலது பக்கமாக இதே போல் ஒரு சின்ன குடுவையில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இது ஒரு திருஷ்டி பரிகாரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உகந்தது, ஒரு அற்புதமானது. அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் போருக்கு போனாலும் சரி, தேரில் போனாலும் சரி, இந்த மருதாணி பூவை காய வச்சு ஒரு துணியில் முடிச்சு போட்டு தன் பக்கத்திலேயே வச்சுப்பாங்களாம். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானது, எதிரிகளை வீழ்த்தக்கூடியது இந்த மருதாணி பூவுக்கு இருக்குது. மருதாணி பூ ரொம்ப ரொம்ப ஒரு சாமிக்கு உகந்த பூ, நல்ல வாசனை உள்ள பூ. நல்ல வாசனை உள்ள பூக்கள் தெய்வத்தையே வசியப்படுத்துகிற சக்தி இருக்குது. இந்த மருதாணி பூ வச்சு சாமி கும்பிடும்போது நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், திஷ்டியும் வராது. பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.